டாக்டர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. என் பேரு ராஜு, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ராஜு சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இப்பதாங்க சொல்லி முடிச்சு, கோயம்புத்தூர் மழையா இன்னைக்கு வந்து பொழிஞ்சிட்டு இருக்குன்னு. இன்னைக்கு நிறைய பேர் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க ராஜு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. சரிங்க. இப்போதான் கன்சீவ் ஆகி டெலிவரி கொடுத்ததுனால ஒய்ஃப் கூட கான்டாக்ட் இல்ல. ஓகே, எப்ப டெலிவரி ஆச்சு? ஒரு 3 months ஆயிடுச்சு. 3 months. ஓகே, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆண் குழந்தையா? ஓகே ஓகே. எனிவேஸ், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிம்மா. சொல்லுங்க. இப்போ ஒய்ஃப் கூட கான்டாக்ட் இல்லாதனால காலையில இருந்தா பயங்கர தலைவலிக்குது. அது கைப்பழக்கத்துல எடுக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா கைப்பழக்கத்தினால நான் பாதிக்கப்பட்டவன். ஓகே ஓகே. இப்பனா நான் வந்து 20 years இருக்கும்போது பசங்களுக்கு ஆமா ஆமா கம்மி ஆமா இல்லீங்களா? ஒரு பெண்ணோட உடல் உறுப்புகளை அறியறதுக்கு எங்களுக்கு வந்து நிறைய வருஷங்கள் ஆயிடுது. அது அறிஞ்ச பிறகு எவ்வளவு என்னன்னு தெரிஞ்சது ஒரு விஷயம். பட் அது அறியிற ஒரு பாதையில நாங்க இழக்கிற விஷயங்கள் ரொம்ப அதிகம். சரிங்க. அதுக்காக நான் மறுபடியும் என்னோட 6 months ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் I recovered from that. I worked out well. Super. I got into marriage and I am able to give a baby, birth to a baby. Okay. இப்போ எனக்கு எப்பயாவது கைப்பழக்கத்தை ஈடுபட்டாலும் எனக்கு வந்து 3 விஷயம் நடக்குது. ஒன்னு வந்து இமிடியேட்டா டயர்ட் ஆகுறேன். அடுத்து 2 நாள் என் தலையில முடி கொட்டுறது அதிகமா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறமேட்டு கண் எரிச்சல். ஓகே. ஒரு மாதிரி ஒர்க் பண்ண முடியல ஆபீஸ்ல. ஓகே ஓகே. இது கைப்பழக்கத்தை நான் போகல. பட் ஒய்ஃப் கூட கான்டாக்ட் ஆகும்போது இட் இஸ் a long process. ஸோ லாங் ப்ராசஸ்ல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி கிளீன் பண்ண பிறகுதான் லிக்விட் வெளியே போகும் இல்லைங்களா? ஆமா. பட் சடனா கைப்பழக்கத்துல வெளியே இருக்கும்போது ஐ ஃபீல் ட்ரெயின்ட். 2 விஷயம் சார்ட்ட கேட்கணும். ஒண்ணு, இந்த என்னோட யங் ஏஜ்ல நான் பட்ட விஷயங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு கைப்பழக்கம் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன சஜஷன்ஸ் அவங்க கொடுக்க முடியும். இந்த மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது இல்லைங்களா? ஆமா, நிச்சயமா நிச்சயமா. இப்போ வைஃப் அட்டெண்ட் பண்ண முடியாத டைம்ல என்னோட கவனம் நான் வேற இதுல செலுத்துறாலும் படிக்கிறத செலுத்துறாலும் எனக்கு அது தேவைப்படுது இல்லைங்களா? ஆமா. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம்? எனக்கு ஹெட்டேக் அதிகமாகுது. இப்போ விந்து வெளியே எடுக்காம எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஓகே ஓகே. அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தாராளமா வந்து உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ரொம்ப தெளிவா கேட்டிருக்கீங்க உங்களுடைய சந்தேகங்களை. அதுக்கு வந்து நிச்சயமா நான் பாராட்டுதல் சொல்லிக்கிறேன். டாக்டர், இவருக்கு உண்டான தீர்வு சொல்லுங்க. இவருக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, கைப்பழக்கம் செய்யறது பெரிய பாவமா நினைக்கிறது. கைப்பழக்கம் செஞ்சா உடம்பு பாலா போயிடுங்கிறது அது அப்படி இல்லை. ஓகே. கைப்பழக்கம் அப்படிங்கறது செய்யலாம். ஆனா வந்து விந்து வந்து வெளியேறதுக்காக வேண்டி மாற்றம் இருக்கணும். அதுவும் எப்பயாவது ஒரு தடவை இல்லையா? ஆமா, அப்படி இருக்கணும். ஓகே. அது தொடர்ச்சியா இருக்கக்கூடாதுங்கிறத நம்மளுடைய கணக்கே தவிர அவருடைய பயம் என்னன்னா வந்து இப்ப நான் ஒரு வாட்டி பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் வந்து என்ன பண்ண தூண்டும் இல்லையா? ஆகையினால வந்து மனக்கட்டுப்பாடு இருந்தா சரியாகும். ஓகே, மனக்கட்டுப்பாடுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, ஒரு உஷ்ணத்தால இது மாதிரி தொல்லைகள் ஏற்படும். சாதாரணமா இளநீர் எடுத்துக்கலாம், வெந்தயம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு என்னவெல்லாம் இருக்கோ, பால், மோர், இதுல டச் வச்சுக்கிட்டாலே அந்த உஷ்ணம் குறையும். அந்த வெட்கனுடைய ஒரு பாதிப்பு கொஞ்சம் குறையும். ஓகே. அதுல இருந்து ரிலீஃப் ஆகலாம். ஓகே டாக்டர். அட் தி சேம் டைம் வந்து ஒரு தலை வலிக்குதுன்னு சொல்றாரு, கண்ணு எரியுதுங்க. இல்ல, அதெல்லாம் மன ஃபீலிங். அதெல்லாம் வந்து அந்த பயத்தோடவே இருக்கும்போதே டென்ஷன் வரத்தான் செய்யும். ஓகே. டென்ஷன் தான் காரணம். இதே மாதிரி செய்ய போறோம், தப்பு செய்யறோம், என்ன பாதிக்க போதும் போது இல்ல தப்பு செய்யவே இல்ல அப்படிங்கறது. அதாவது தப்பு செய்ய போறோம் அப்படின்னா கைப்பழக்கமே வந்து எனக்கு இல்ல. அவர் சொன்னது 3 மாதம் வந்து தப்பு செஞ்சா இது மாதிரி வருது அப்படின்றாரு. ஓகே. ஆமா, கைப்பழக்கம் செஞ்சா இது மாதிரி எனக்கு பாதிப்பு வருதுன்றாரு. சரி. ஆமா. ஓகே ஓகே டாக்டர். எனிவேஸ், டாக்டர் சொன்ன அட்வைசஸ் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. சென்னையில இருந்து கிருஷ்ணா பேசுறேன். சொல்லுங்க கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய லீலைகள்லாம்? லீலைகள்லாம் குட் நைஸா போயிட்டு இருக்கு. ஓகே, சொல்லுங்க என்ன பிரச்சனைங்கிறது சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 இயர்ஸா எனக்கு கைப்பழக்கம் இருக்கு. ஓகே. நைட்டு தூங்கும் போது சம்டைம்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடுது. ஓகே. அதான் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்?
நிச்சயமா வந்து டாக்டர் கிட்ட வந்து உங்களுடைய உங்களுக்கு உண்டான தீர்வு என்னங்கிறத கேட்டுக்கலாம். சொல்லுங்க டாக்டர். இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போ? இல்ல டாக்டர், அவருடைய வயது என்னன்னு தெரியல. அவர் கால் திடீர்னு கட் பண்ணியாச்சு. சொல்லுங்க. இதுக்கு அவர் செஞ்சுக்கிறது எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அட்வைஸ் தான். தூக்கத்தில் சக்தி வெளியேறவங்க நிறையா மருந்துகள் இருக்குது. இருந்தாலும் குறிப்பாக அவர் என்ன செய்யலாம், தண்ணீர் விட்டான்ங்கிறது ஒரு இதை தேனில் மத்திச்சு சாப்பிடலாம். உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது பழக்கம் வந்தாலே சரியாக வந்துடும். இன்னும் ஒரு டிப்ஸ் அவருக்கு முழுக்க சொல்கிறேன். நீர்முள்ளின்னு ஒரு பொடி இருக்குது, விதை இருக்குது. அதை முறை பிரகாரம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தேனில் மத்திச்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த விந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். விந்து வெளியேறாமல் கட்டுப்படுத்தும். அதாவது தூக்கத்தில் கனவு வந்தால் கூட வெளியேற்றாத முழிப்பு வந்துடும். எனவே ரொம்ப நன்றி கிருஷ்ணா கால் பண்ணதுக்கு. அண்ட் ஒரு உண்மை சொல்லணும்னா வந்து நீங்கள் வந்து இப்போ என்னுடைய மனசை வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பாரத்தில் ஆழ்ந்துருச்சு. பிகாஸ் ஒன் ஆஃப் மை பிரதர் பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணா. ஸோ ஹீஸ் நோ மோர் ரைட் நவ். கொஞ்சம் அப்படியே என்னுடைய பாஸ்ட் என்னுடைய பிரதர் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம்லாம் வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அது நல்ல காலங்களை வந்து எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். கேட்கலாம். சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம். உங்களுடைய பேர் வசந்தமாரி? மேம் என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி மதி வசந்தமதி. ஓகே வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி மேம் என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம். உங்களுடைய பேர்